இப்போ நாம் பார்க்க போகிற சப்ஜெக்டு தூக்கம். இங்கே நிறையா பேத்துக்கு பிடிச்சது. இதையாவது தூங்காமல் கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும் சொல்கிறாங்களா? அப்படி ஒரு சட்டமே கிடையாது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட 3 ஐட்டம் இருக்கு: உடல், புத்தி, மனசு. இது 3க்கும் டெய்லி வேலை கொடுக்குறேங்க. அதாவது உடல் உழைப்பு, கையை கால் ஆட்டி உடல் உழைக்கிறோமா, சமையல் பண்ணுறோம், கார் ஓட்டுறோம், உடலுக்கு வேலை தரோமா? அப்போ உடம்புல சக்தி செலவாகுதா? புத்திக்கு வேலை கொடுக்குறோமா? அடுத்தது யோசிக்கிறோம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் நிறைய யோசிக்கிறீங்களா? முதலாளிகள் வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? புத்திக்கு நிறைய வேலை கொடுக்குறோமா? இன்னும் சில முதலாளிகள் இருப்பாங்க, யாரை ஏமாத்துறது, எப்படி சம்பாதிக்கிறது, அது ஒரு குரூப். புத்திக்கு வேலை தரமா? அடுத்து மனசுக்கு வேலை, டென்ஷன், கோபம், பயம், கவலை கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் உடம்பு, புத்தி, மனசுக்கு வேலை கொடுக்குறோமா? பல பேர் யோசிக்கிறீங்க, தம்பி காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், நேற்றிலிருந்து பார்த்துட்டு இருக்கேன், புத்தின்னு சொல்லும்போது கையை இங்கே வைக்கிறேன், மனசுங்கும் போது இங்கே வைக்கிறியே, அது என்ன? ஆமாம், புத்தி இங்கே தான் இருக்குது, மனசு இங்கே தான் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிஸ்னஸில் 5 லட்ச ரூபா நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா? தலை வலிக்கும். ஏன்? 5 லட்சம் பணம் என்பது புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால புத்தி இங்கே இருக்குதா, அங்கே வலிக்குது. இதே பொண்டாட்டியோட பிரச்சனை வந்தால் நெஞ்சு வலிக்கும். ஏன்? அது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சில பேர்த்துக்கு இங்கே வலிச்சதே இல்லை, ஏன்னா மனசே இல்லை, இருந்தால் தானே வலிக்கிருக்கு. சில பேர்த்துக்கு தெரியாது அப்படி ஒன்று இருக்குன்னு. என்னைக்காவது வலிக்கும், அப்போ தெரியும், ஓ இங்கே தான் இருக்குது அப்படின்னு. புரிஞ்சுக்கங்க, நமது உடலில் உள்ள சக்தி 3 ரூபத்தில் செலவாகுது. உடல் உழைப்பு, புத்திக்கு யோசனை, மனதில் ஃபீலிங்ஸ், உணர்வுகள். இங்கே பாருங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தா தூங்குனா சரியா போயிருங்க. தூங்குனா ரீசார்ஜ். இப்போ செல்போனில் சார்ஜ் போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ரீசார்ஜ் பண்ணுறோமா? அப்போ உடம்புக்கு வேலை கொடுத்தா, நல்லா கேட்டுக்குங்க, உடம்புக்கு வேலை கொடுத்தா சக்தி செலவாகுது இல்லையா? அதை என்ன பண்ணா ரீசார்ஜ் ஆகும்? தூங்குனா ரீசார்ஜ் ஆகும். புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்து சக்தி செலவானா என்ன பண்ணா ரீசார்ஜ் ஆகும் தெரியுமா? ஓய்வு எடுத்தாதான் ரீசார்ஜ் ஆகும். ஓய்வுங்கிறது வேற, தூக்கங்கிறது வேற. சரிங்களா? 2 வேற வேற. அதை எப்படி புரிய வைக்கிறது? தூக்கம்னா என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, 2 நாளில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் தூக்கம்னா என்னன்னு. ஓய்வுன்னா என்ன, அதை பற்றி பார்ப்போம். ஓய்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு பயங்கரமான தலைவலிங்க, என்ன பண்ணுவீங்க? பேசாமல் தலையில் கை வச்சுட்டு உடம்பு அசைக்காமல் உட்காந்துருப்பீங்களா? என்னைக்காவது யாருக்காவது தலைவலிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கீங்களா? இல்லை. ஏன்னா தலை வலிக்கும் பொழுது உடம்ப ஆட்டனா தலைவலி அதிகமாகுதா? நாம் என்ன பண்ணுறோம்? உடம்பு ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி உடம்பு அசையாம வச்சுக்கிறோமா? சிம்பிளா சொல்றேன், உடம்புக்கு வேலை கொடுக்காம சும்மா இருக்க வைக்கிறோம். ஓகேவா? தலை வலிக்குது, யாராவது வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்குறீங்களா கேட்க, என்ன சொல்லுவீங்க? ப்ளீஸ்
இப்பெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு நல்ல தலைவலியா இருக்குது, நீ போயிட்டு நாளைக்கு வா சொல்றமா. ஏன்? புத்திக்கு வேலை கொடுக்காம சும்மா நிறுத்தி வச்சிருக்கிறோமா? தலை வலிக்குது, யாராவது போறாங்க, நம்ம முதலே முடிவு பண்ணிருக்கோம் வம்புழுது சண்டை போடலான்னு, என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு வேண்டாம், தலை வலிக்குது, போடி நாளைக்கு ஒன்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டு வைப்போமா இல்லையா? நல்லா யோசிங்க. பயங்கரமான தலைவலியை பத்தா ஓய்வுன்னா என்னங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். பயங்கரமான தலைவலி வரும் பொழுது உடம்புக்கு வேலை கொடுக்காம, புத்திக்கும் வேலை கொடுக்காம, மனசுக்கும் வேலை கொடுக்காம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோமா? சும்மா இருந்தா ஓய்வு. ஓய்வுன்னா ஒண்ணு இல்லைங்க, புத்திக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் மூணுக்குமே வேலை தராம சும்மா இருந்தா அதுக்கு பேரு ஓய்வு. உலகத்துல மிகவும் கஷ்டமான விஷயம் சும்மா இருக்கிறது. எது வேணாலும் பண்ணிடலாம், சும்மா இருக்கிறது பண்ண முடியாது. சும்மா இருந்தா ஞானிங்க, புரிஞ்சுக்குங்க. சும்மா இருந்தாதான் புத்தியும் மனசும் ரீசார்ஜ் ஆகும். யாருமே சும்மாவே இருக்கிறது இல்ல. அதனாலதான் புத்தி குழம்பி போய் கிடக்குது, மனசு குழம்பி போய் கவலை, கோபம், டென்ஷன் வருது. காரணம் என்ன? சும்மா இருக்கிறது இல்லைங்க யாருமே. நல்லா புரிஞ்சுக்குங்க. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது புத்தி மனசு உடம்புக்கு மூணுக்குமே வேலை தராம சும்மா இருந்தா அதுக்கு பேர் தான் ஓய்வு, ரெஸ்ட். இதத்தான் ஆங்கிலத்தில் தியானம்னு சொல்றாங்க, தமிழ்ல மெடிடேஷன் சொல்றாங்க. தியானம்னா ஒண்ணு இல்லைங்க, சும்மா இருக்கிறது. புரிஞ்சுக்கங்க. இப்ப சொல்றேங்க இல்லைங்க, நைட்டு யாரெல்லாம் படுத்த உடனே தூங்குறீங்களோ நீங்க எல்லாம் யார் தெரியுமா? உடம்புக்கு வேலை செய்கிற குரூப். யாரெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வராம 2 மணி நேரம் புரண்டு 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 படுக்கிறீங்களோ நீங்க யார் தெரியுமா? புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்த குரூப். இங்க பாருங்க, படுத்த உடனே தூங்கணும்னு யார் சொன்னா? அப்படி சட்டமே இல்லை. படுத்த உடனே தூங்கினாதான் ஆரோக்கியம்னு சொல்றாங்களா இல்லையா? கிடையாதுங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் படுத்தா தூக்கம் வரும். புத்திக்கு மனசு வேலை கொடுக்கறவங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வராது. இந்த படுத்துட்டு 2 மணி நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் தியானம், மெடிடேஷன், ஓய்வு, ரெஸ்ட். இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணும்போது ஏன் பயப்படுறீங்க? புரிஞ்சுக்கங்க. ஒரு நாள் என்ன தெரியுமா? 2 மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, 5 மணி நேரம் தூங்குவீங்க. இன்னைக்கு என்ன கணக்கு? 2 புத்திக்கும் மனசுக்கும், 5 உடம்புக்கு, மொத்தம் 7 ஆச்சா? அடுத்த நாள் 1/2 மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, 7 மணி நேரம் தூங்குவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? 1/2 புத்திக்கு மனசுக்கும், 7 உடம்புக்கா? மாறி போச்சா? அடுத்த நாள் கம்பெனியில பெரிய நஷ்டம், புத்தி அப்படியே குழம்பி போய் கிடக்குமா? 5 மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பீங்க, 3 மணி நேரம் தூங்குவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? 5 புத்திக்கு மனசுக்கும், 3 உடம்புக்கா? புரிஞ்சுக்கங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் புத்தி மனசு உடம்புக்கு எந்த மாதிரி எல்லாம் வேலை கொடுத்துருக்கோமோ நைட்டு அந்த மாதிரி எல்லாம் தூங்குவோம். டெய்லி ஒரே மாதிரி ஒரே டைம்ல தூங்க மாட்டோம். அதனால இனிமேல் யாரெல்லாம் படுத்து ஒண்ணு தூங்குறீங்களோ நான் உடம்புக்கு வேலை செய்யற குரூப்னு காலரை தூக்கிக்கங்க. யாரெல்லாம் படுத்து 2 மணி நேரம் புரண்டு பட்டு தூக்க வரலையோ நாங்கெல்லாம் புத்திக்கும் மனசுக்கு வேலை செய்யற குரூப்னு நினைச்சிட்டு காலை தூக்கிங்க. ரெண்டும் நல்லதுதான். மறுபடியும் சொல்றேன், படுத்த உடனே தூங்கினாதான் ஆரோக்கியங்கிறது கிடையாது. நமது வேலை படுக்கிறது. தூக்கம் வந்தா உடம்பு தூங்கும், வரல என்ன தூங்காது. புரிஞ்சுங்களா? தூக்கம் வேணா உடம்பு தூக்கிட்டு போகுது, நீங்க கவலைப்படுறீங்க. அதனால நைட்டு எவ்வளவு நேரம் புரண்டு புரண்டு படுத்திருந்தாலும் அது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நிம்மதியா இருக்குமா? ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நைட்டு படுத்துட்டு தூக்கம் வராதா பாப்போம். இந்த பக்கம் 4 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் 4 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கம் வரலையே. ஏன்? என்னாச்சு? ஒருவேளை பிபி அதிகமா இருக்குமோ? இல்லை சுகர் கம்மியா இருக்கும், இல்லை எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல் இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா? அந்த யோசனைக்கு தான் பிரச்சனை. இங்க பாருங்க, நல்லா கேளுங்க. தூக்கம் வந்தா தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. இப்ப யார் தூங்க சொன்னா? நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லாம இருந்தாலும் அது நல்லது. அப்ப அந்த அளவுக்கு குழப்பம் இருக்கு மைண்ட்ல, புத்தியில, மனசுல குழப்பம் இருக்கு, தூக்கம் வரல. அப்ப அதெல்லாம் அடிக்கடி டைம் கொடுக்கணுமா இல்லையா? யாராவது நைட்டு நான் படுத்தேன்னா 2 மணி நேரத்துக்கு தூக்கமே வராதுங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா?
இன்னைக்கு நான் தூங்க வச்சு காட்டுறேன். இங்கிருந்து கரூர் வரைக்கும் 60 கிலோமீட்டர் நடந்தே கூட்டிட்டு போவேன். அங்க போய் படுக்க சொல்லுவேன். படுத்த உடனே தூங்கிடுவீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் தூங்குனீங்க? இன்னைக்கு தான் உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும், இல்லைன்னா வராது. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. அதனால இனிமேல் நைட்டு படுங்க. சரியா? எவ்வளவு நேரம் தூக்கம் இல்லாம புரண்டு புரண்டு படுக்கிறீங்களோ அது தியானம். இப்படி புத்தி மனசும் அடுக்கி வச்சு முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். சரியா? அப்புறம் எப்ப எந்திரிக்குதுன்னு கேட்டா, அதுவா எப்ப எந்திரிக்குதோ அப்பதான் எந்திரிக்கணும். அப்பதானே உடம்பு ரீசார்ஜ் ஆகும். புரிஞ்சுக்குங்க. நைட்டு எல்லாரும் படுங்க. அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். டெய்லி இந்த டியூரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களா ஒன்றும் புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா படுங்க. தூக்கம் வந்தா தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க. ஆனா நாம் என்ன பண்ணுவோம்? நைட்டு படுத்து யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்ப்போம். டாக்டர் எனக்கு படுத்தா தூக்கவே வரமாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காத்தான் இருக்குது. நம்ம தான் குழம்பு போய் போறோம். டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஒரு தூக்க மாத்திரை கொடுப்பாரு. தூக்க மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குவீங்களா? நல்லா கேளுங்க. யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ எவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க தெரியுமா உடம்புக்கு? புத்தியும் மனசும் அடுக்கி வைக்க வேண்டிய டைமை தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்கன்னா அந்த புத்தி மனசு அடிக்க வேண்டிய டைமை பைபாஸ் பண்ணி நேரா தூக்கத்துக்கு போயிட்டீங்களா? இப்படி 5 வருஷமா யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ 5 வருஷத்துல புத்தியும் மனசும் நீங்க அடுக்கி வைக்கவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இப்பதான் நீங்க சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆயிருப்பீங்க. இப்பதான் மனசு பாதிச்சிருக்கும். முதல்ல ஒழுங்காத்தான் இருப்பீங்க. தூக்க மாத்திரை எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்களோ அவ்வளவு உடம்புக்கு மனசுக்கு புத்திக்கு பாதிப்புங்க. ஏங்க, தூக்கம் வந்தா தூங்குங்க, இல்லைன்னா தூங்காதீங்க. இப்ப யாரு தூங்க சொன்னவங்கள? புரிஞ்சுக்கங்க. தூக்க மாத்திரை என்பது தயவு செய்து சாப்பிடாதீங்க, அது கெடுதலுங்க. தூக்க மாத்திரை இல்லாம எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். தூக்க மாத்திரை இனிமேல் சாப்பிடாதீங்க. சரியா? அதுக்கு பொதுவா ஒரு கோட்டரை வாங்கி சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் வரும். கஞ்சா இழுங்க, செமையா தூக்கம் வரும். என்ன பண்ணுவீங்க? இன்னும் போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவீங்க, இந்த பையன் கஞ்சா விற்கிறான்னு. ஆமா, நான் சொன்னா போலீஸ் பிடிச்சு கொடுப்பீங்க. உலகத்துல விற்கிற எல்லா தூக்க மாத்திரையிலையும் கஞ்சாவு அபினந்தா இருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கஞ்சா அபின் இல்லாம தூக்க மாத்திரையை தயார் பண்ணவே முடியாதுங்க. அப்ப நீங்க போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றதுக்கு பிராந்தி வாங்கி குடிங்க, ஒரு கட்டிங் போடுங்க, சூப்பரா தூக்கம் வரும். அந்த பிராந்தி விஸ்கி வாங்கினோம்னா சைடிஷ் கொடுப்பாங்க, முட்டைப்படி மாசல்லாம். இதுக்கு ஒண்ணுமே தர மாட்டாங்க, வெறும் தூக்க மாத்திரை மட்டும் தான், ஊற கூட கிடையாது. புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் தம் அடிச்சுட்டு வந்தா போதும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். எங்க ஹஸ்பண்ட் தம் அடிச்சுட்டு வந்துட்டாருன்னு இந்த அக்கா உட்காந்து 7 வருஷமா தூக்க மாத்திரைங்க பேர்ல கஞ்சா அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கு. யாருமே கேட்டுக்கிறதே கிடையாது. தூக்க மாத்திரை என்பது போதைப் பொருள். அது எப்படிங்க சாப்பிடுவீங்க? இங்க பாருங்க, அதை சாப்பிட்ற ஒவ்வொரு நாளும் நீங்க இன்னும் விலகி போயிட்டு இருக்கீங்க உங்க புத்தி மனசுல இருந்து. அதை விட்டு இங்க பாருங்க, நான் சிம்பிள் ஐடியா சொல்லி தரேன் கேளுங்க. இங்க பாருங்க, எப்படி தூங்குறதுன்னு சொல்லி தருவாங்க. சரியா? இயற்கையா டீப் ஸ்லீப், ஆரோக்கியமா எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுப்பேன். அந்த டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்டு இனிமேல் யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்களோ சிம்பிள், முதல் மாசம் அதே தூக்க மாத்திரை சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரியா? அடுத்த மாசம் 3/4 சாப்பிடுங்க, அடுத்த மாசம் பாதி சாப்பிடுங்க, அப்புறம் 1/4 சாப்பிடுங்க. இப்படி தூக்க மாத்திரையை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி 6 மாசம் கழிச்சு தூக்க மாத்திரையே சாப்பிடலன்னா 1 மாசத்துக்கு தூக்கமே வராது. பரவாயில்லை. ஏன் தெரியுமா 1 மாசம் தூக்கம் வராது? 10 வருஷமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்காம இருக்கிறீங்களா? அப்போ 1 மாசம் தொடர்ந்து தூக்கம் வராதா? அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் உங்களை மீறி தூங்குவீங்க, இயற்கையா மருந்து மாத்திரை இல்லாம. அந்த தூக்கம் முழிச்சு பாருங்க, அப்பத்தான் சுய நினைவே வரும். நீங்க யாரு, எங்க இருக்கீங்க எல்லாம் தெரியுங்க. அதுக்கப்புறம் உங்க ஆரோக்கியத்துக்கு நீங்க தான் கேரண்டி. அதனால தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி தூக்க மாத்திரையே இல்லாம ஒரு 10 நாள் தூங்கினா மட்டும்தான் நாம் பழையபடி ஆரோக்கியமாக மாறுவோம். அதனால தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லாம இருந்தா நல்லது. நான் வருஷத்துல 10 நாள் தூங்கவே மாட்டேன். வருஷத்துல 10 நாள் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃபீஸில் கொடுத்துட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். திருட்டு ரயில் ஏறி
ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிடுவேன். இப்படி போய் என்ன பண்ணுவேன், காசி, ராமேஸ்வரம், இமயமலை, ஹரிதுவார், ரிஷிகேஷ், கங்கோத்திரி, யமுனோத்திரி, இல்லை ஏதோ ஒரு ஊர், கேரளா, எங்காவது போயிடுவேங்க. எங்காவது போயிட்டு ஒரு இடத்துல உட்காருவேன். 10 நாளும் ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன். நல்லா கேட்டுக்குங்க, இரவும் பகலும். பசி எடுத்தா மட்டும்தான் கொஞ்சமா சாப்பிடுவேன், தாகம் எடுத்தா தண்ணி குடிப்பேன், யூரின் வந்தா போவேன், மலம் வந்தா போவேன், தூக்கம் வந்தா தூங்க, தூக்கம் வராது. புரிஞ்சுக்குங்க, 10 நாளும் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேங்க. முதல் நாள் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேனா தூக்கம் வரும். அன்னைக்கு நைட்டு ஏன் தெரியுமா, ரொம்ப நாளா உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கோமா, அப்ப தூக்கம் வரும். 2வது நாள் ஃபுல்லா உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணா 2வது நாள் தூக்கம் வரும். ஆனா 3வது நாள் ஃபுல்லா கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறோமா, அப்ப பகல்ல உடம்புக்கு வேலையே கொடுக்கலையா. 3வது நாள்ல இருந்து 10வது நாள் வரை இரவும் பகலும் தூக்கமே வராது. மிஞ்சி மிஞ்சி போனா 1 மணி நேரம் வரும். ஏன், பகல் ஃபுல்லா கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்துருந்தா உடம்புக்கு வேலையே இல்லையா. அப்ப நைட்டு தூக்கம் வரணும்னு அவசியம் இல்லையா. நைட்டும் தியானம், பகலிலும் தியானம். 10 நாள் தியானத்தை முடிச்சுட்டு மறுபடியும் பேக் எடுத்துட்டு ட்ரெயின் பிடிச்சி, கார் பிடிச்சி, ஃப்ளைட் பிடிச்சி வீட்டுக்கு வர இல்லையா. அப்போ உடம்புக்கு வேலை கொடுக்குறோமா. 11வது நாள் வீட்டுக்கு வந்தா நல்லா தூக்கம் வரும். புரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, உடலுக்கு வேலை கொடுத்தால் மட்டும்தான் தூக்கம் வரும். அப்போ ஒன்று பண்ணுங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா உடம்புக்கு வேலை கொடுங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடங்க. சும்மா தான் இருக்கீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க, தூக்க மாத்திரை இல்லாமல் தூக்கம் வரும். ஒன்று உடம்புக்கு வேலை கொடுங்க, இல்லை தூக்க மாத்திரை சாப்பிடாதீங்க. 2 ஆப்ஷன் தான். கடினமான உழைப்பு பண்ணுங்க, ஓடுங்க, ஒடியாருங்க, வாக்கிங் பண்ணுங்க. உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்தீங்கன்னா தூக்க மாத்திரை இல்லாமலும் தூக்கம் வரும். அதனால ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நைட்டு தூங்கணும்னு அவசியம் கிடையாது. நாம என்ன பண்றோம், நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லைன்னு பகல்ல ஐயோ நேத்து நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லைன்னு நினைச்சுதான் கவலைப்படுறோம். உண்மையிலேயே நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாட்டியும் ஒன்றும் ஆகாதுங்க. பல நாள் நான் கன்னியாகுமரி டு கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர் நான் தனியாக காரில் ட்ராவல் பண்ணுவேங்க. எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ தனியாக நைட்டு ஃபுல்லாக காரில் ட்ராவல் பண்ணுவேன். பகல் ஃபுல்லாக ஒரு ஊரில் மீட்டிங் பேசுவேன், நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக காரில் ட்ராவல் பண்ணுவேன். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் தூங்குவேங்க. மறுபடியும் அடுத்த நாள் மீட்டிங் பேசுவேங்க. முடியும். ஏன் தெரியுமா, உடம்புக்கு தூக்கம் 4 மணிக்கு தான் வந்துச்சு, படுத்து 6 மணிக்கு முடிச்சுட்டேன், எந்திரிச்சு பேசுகிறேன். புரிஞ்சுக்குங்க, எல்லாமே புத்தியில தாங்க இருக்கு. நாமளே முடிவு பண்ணிக்குவோம், ஐயோ நைட்டு ரொம்ப நேரம் தூங்கவே இல்லையே அப்படின்னு. 2 மணி நேரம் நல்லா தூங்கினா போதுமா இல்லையா. அதனால இனிமேல் நைட்டு படுங்க, சரியா. அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். நீங்களா ஒன்றும் சட்டம் போட வேண்டாம். அடுத்த விஷயம், அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. ஏன் அலாரம் எத்தனை மணிக்கு வைக்கிறோம், ஒரு 4 மணி 5 மணி. நல்லா யோசிங்க, காலையில் 4 மணிக்கு எப்படிங்க தூங்குவோம், நிம்மதியா டீப் ஸ்லீப், அப்படியே ஆனந்தமா தூங்கிட்டு இருப்போமா ஆழ்நிலை தூக்கத்துல. இந்த அலாரம் அடிக்கும் பொழுது பேன் எந்திரிப்போமா, அன்னைக்கு ஃபுல்லா பொழப்பு பேன் தான் இருக்கு. எப்படி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சலாம் இன்னைக்கு எப்படி எந்திரிச்சிருக்குதுன்னு. ஏங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பிபி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமா, ஒரே செகண்ட்ல திடீர்னு எந்திரிக்கும் பொழுது எல்லா செல்லுக்கும் பிபி வேணுமா, எல்லா செல்லுக்கும் சுகர் வேணுமா. அப்போ ஹை சுகர் ஹை பிபி போகும்பொழுது ரத்த நாளங்கள் பாதிக்குமா, மூளை பாதிக்குமா. புரிஞ்சுக்குங்க, ஒரே செகண்ட்ல திடீர்னு எந்திரிக்க கூடாது. அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது பயந்து எந்திரிக்கிறோமா ஒரு செகண்ட்ல, இது உடம்புக்கு நல்லது கிடையாது. சரிங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 4 மணிக்கு அலாரம் வச்சு படுக்கிறீங்க, அலாரம் அடிக்கல, என்ன ஆயிருக்கும், 8 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்களா காலையில. என்ன சொல்லுவீங்க, சே 8 மணி ஆயிடுச்சு, 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன், இந்த அலாரம் மிஷின் அடிக்கவே இல்லை, 8 மணி ஆகி போச்சுன்னு புலம்புவீங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் ஒழுங்கா தூங்கிருக்கீங்க. ஏன் 8 மணிக்கு எந்திரிச்சிங்க, ஏன் 10 மணிக்கு எந்திரிக்கல, ஏன் 7 மணிக்கு எந்திரிக்கல, புரியல. நேத்து உடம்புக்கு எவ்வளவு வேலை கொடுத்தீங்களோ அது ரீசார்ஜ் முடிக்கிறதுக்கு கரெக்டா 8 மணி ஆயிடுச்சு. முடிச்ச உடனே எழுப்பிடுச்சா இல்லையா. அப்போ உடம்புக்கு தெரியுது இல்லையா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி. நீங்க ஏன் கணக்கு போடுறீங்க. இப்படி யாரெல்லாம் நீங்களா எந்திரிக்காம அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்களோ நல்லா யோசிங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சீங்கன்னா 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய தூக்கத்தை 4 மணி கட் பண்றீங்களா. அப்ப எவ்வளவு மணி நேரம், டெய்லி 4 மணி நேரம் தூக்கத்தை கட் பண்றீங்களா. இப்படி யாரெல்லாம் 5 வருஷமா அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இருக்கீங்களோ 5 வருஷம்
இன்ட்டு 365 நாள் இன்ட்டு 4 மணி நேரம் போட்டு பாருங்க எவ்வளவு பெண்டிங் இருக்கும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் 500 மணி நேரம், 1000 மணி நேரம், 1,00,000 மணி நேரம் தூக்கம் பெண்டிங் இருக்குது. இப்ப இப்படி ஏகப்பட்ட பெண்டிங்கோட 2 நாள் எனக்கு எவ்வளவு சிக்கல் கொடுக்குறீங்க நீங்களா? தூங்கி தூங்கி வலிஞ்சு. தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். இங்க தூக்கமும் மருந்துங்க. சாப்பாடு மட்டும் மருந்து இல்ல, தண்ணியும் மருந்து, மூச்சுக்காத்து மருந்து, தூக்கமும் மருந்து. அதனால ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நைட்டு படுங்க, அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். அப்பதான் எந்திரிக்கணும், அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. உடனே சில பேர் கேட்பீங்க, அலாரம் வைக்காம படுத்தா காலையில் ஆபீஸுக்கு போக வேண்டாமா? உங்களுக்கு என்ன, 5 மணிக்கு எந்திரிக்கணும் அவ்வளவுதானே? காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அலாரம் அடிக்காம எந்திரிக்கணுமா? ஒரு ஐடியா சொல்றேன், செய்யுங்க. நைட்டு 7 மணிக்கு படுத்து தூங்குங்க. என்னது, நைட்டு 7 மணிக்கு படுத்து தூங்கணுமா? அப்புறம் நாதஸ்வரத்தை யார் பார்க்கறது? ராகினிக்கு வேற கல்யாணம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, இவங்க அப்டேட்டா தான் இருக்கிறாங்க. இடைவேளை இல்லாத நாதஸ்வரம். யோசிச்சு பாருங்க. எந்த வீடா இருந்தாலும் இப்ப நைட்டு 1 மணிக்கு தைரியமா போன் பண்ணலாம். எல்லாம் நாடகத்தை பார்த்து முடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறதுக்கு பேய் மாதிரி. முதல்ல எல்லாம் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, 8 மணி 7 மணிக்கு ஊர் அடங்கிருங்க, எல்லாம் தூங்கிடுவாங்க. இப்பெல்லாம் 8 மணிக்கு மேலதான் முடிக்குதுங்க. சில பேர் இருக்காங்க, இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இப்படி சில குரூப். இப்ப மாறி போச்சு எல்லாமே. புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேன், நைட் லேட்டா படுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. காலையில் லேட்டா எந்திரிங்க. காலையில் சீக்கிரமா எந்திரிக்கணுமா? நைட்டு சீக்கிரம் படுங்க. தூக்கம் ஒரு மருந்துங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஆரோக்கிய குறைபாடு தெரியுமா காரணம்? தேவையான தூக்கம் இல்லை. அது இல்லைன்னா ஆரோக்கிய குறைபாடு ஒரு பக்கம், டென்ஷன், புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, டென்ஷன், கோபம், பயம். எல்லாரும் ஏன் நிம்மதி இல்லைன்னா தூக்கம் இல்லைங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நைட்டு லேட்டா தான் படுப்பீங்க, காலை சீக்கிரம் எந்திரிக்கணும் தானே? உங்க வலிக்கே வரேன். ஒரு நாளைக்கு மொத்தமா 4 மணி நேரம் தூங்கினா போதும். ஒரு வித்தியாசமான தூக்கம் சொல்லி கொடுக்கிறேன், டீப் ஸ்லீப். ஆழ்ந்து தூங்குறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க, நல்லா கேட்டுக்கங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போதும். ஆனா நீங்க தூங்குற மாதிரி தூங்கக்கூடாது, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி தூங்கணும். சரிங்களா? நல்லா கேளுங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போதும். டீப் ஸ்லீப் எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல வந்து படுக்க வரீங்களா? நல்லா கேட்டுக்கங்க. விரிச்சிருக்கீங்க, தலைகாணி பெட்ஷீட்லாம் இருக்குது, வந்து உட்காந்து படுத்து தூங்குவீங்களா? நல்லா கேட்டுக்குங்க. படுத்து தூங்க கூடாது, உட்கார்ந்துகிட்டே தூங்கணும், அவ்வளவுதான். எந்த ஆசிரமத்திலேயாவது படுத்துட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எந்த மதத்திலேயாவது படுத்துட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரமத்திலையும் உட்கார்ந்து தியானம் பண்றாங்களா? உலகத்தில் உள்ள எல்லா மதங்களிலும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாங்களா? என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு ரகசியம் சொல்றேன், படுத்தால் உடம்பு தான் ரீசார்ஜ் ஆகும், உட்கார்ந்தாத்தா புத்தியும் மனசும் ரீசார்ஜ் ஆகும். ஒரு மனிதனுக்கு ஆழ்நிலை தூக்கம் போகணும்னா உடம்பில் 4 விஷயம் நடந்தாதான் ஆழ்நிலை தூக்கம் போகும். அது என்ன தெரியுமா? நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கணும், அப்புறம் தான் டீப் ஸ்லீப் வரும். உடம்பின் டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும், அப்பதான் டீப் ஸ்லீப் வரும். பகலில் களைச்சு போட்ட புத்தியை அடுக்கி வச்சிருக்கணும், பகலில் களைச்சு போட்ட மனசு அடுக்கி வச்சிருக்கணும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு மனிதனுக்கு நிம்மதியா டீப் ஸ்லீப் ஆழ்நிலை தூக்கம் வரணும்னா இந்த 4 விஷயம் நடந்தாதான் தூக்கம் வரும். மறுபடியும் சொல்றேன், நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிருக்கணும், டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும், புத்தியும் மனசும் அடுக்கி வச்சிருக்கணும். நல்லா கேளுங்க. யாரெல்லாம் நைட்டு படுத்து தூங்குறீங்களோ, படுத்தா இது நாளும் நடக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஆனா உட்கார்ந்தா அரை மணி நேரத்துல 4 முடிஞ்சிடும், 3.5 மணி நேரம் மிச்சம். இங்க பாருங்க, நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்துட்டே தூங்குங்கன்னு சொல்லல, இது நாளும் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து தூங்குங்க, இது முடிஞ்ச உடனே படுத்து தூங்குங்க. இது சில பேர்த்துக்கு அரை மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு 1 மணி நேரம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. உடனே பல பேர் கேட்குறீங்க,
எப்ப நாலு முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சு படுத்துங்கிறது அடுத்த கேள்வி. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நைட் என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க, உட்கார்ந்துட்டே தூங்கணும். சரியா? இங்க பாருங்க, உட்கார்ந்துட்டு ஓம் சாண்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது, சக்கரா தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது, கவச தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த புரு மத்தி நினைக்கலாம் கூடாது, மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தாதான் புத்தி மனசு அடக்கி வைக்கும். ஏதாவது பண்ணா வேற எங்காவது போயிடும். அதனால நைட்டு என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க, கடைசியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறீங்களே, படுத்து தூங்காதீங்க. இங்க பாருங்க, உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. சரியா? சரி, இது நாலு முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சு படுத்து தூங்குறதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க. உட்கார்ந்துகிட்டே தூங்கணும். சரியா? உட்கார்ந்துட்டே தூங்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், இண்டிகேஷன் கொடுக்கும். எப்படி தெரியுமா? உட்கார்ந்துட்டே தூங்கும் பொழுது உங்களை மீறி உடம்பு இருக்கு இல்லையா, உங்களை மீறி ஒரு ஜெர்க் ஆகும். இது ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இந்த 2 நாள்ல எவ்வளவு ஜெர்க்காச்சு நான் பார்த்தனே. இவ்வளவுதான், இதே மாதிரிதான். ரைட், என்ன பண்ணுங்க, உட்கார்ந்துகிட்டே தூங்குங்க. உங்க உடம்பு தள்ளும். 1 2 3 முறை உடம்பு தள்ளுச்சுன்னா இந்த 4 விஷயம் உடம்புல முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப படுத்து தூங்குங்க, டீப் ஸ்லீப் தூங்குவீங்க. நல்லா கேட்டுக்குங்க, படுத்து தூங்குனா 4 மணி நேரம் ஆகும், உட்கார்ந்து தூங்குனா அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் படுத்தீங்கன்னா கனவே வரவே வராது. கனவு வராத தூக்கம் நல்லது, கனவு வந்தா கெட்டது. ஆனா இன்டர்நெட்ல விக்கிபீடியா போய் படிச்சீங்கன்னா உள்டாவா மாத்தி எழுதி வச்சிருப்பானுங்க. கனவு வந்தா நல்லதுமானுங்க, வராட்டி கெட்டதுமானுங்க. நம்மள குழப்பிட்டே இருப்பானுங்க. புரிஞ்சுக்குங்க, நல்ல தூக்கத்தில் கனவு வரவே வராது. கனவு ஏன் தெரியுமா வருது? புத்தியும் மனசும் அடுக்கி வைக்காம தூங்கும் பொழுது, உடம்பு புத்தி மனசு 3 சேர்ந்து தூங்க ட்ரை பண்ணும் பொழுது மட்டும்தான் கனவு வரும். அது ஆரோக்கிய குறைபாடு. அதனால இங்க பாருங்க, எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இனிமேல் எல்லாரும் நைட்டு குறைஞ்சது அரை மணி நேரம் உட்கார்ந்தா தூங்கணும். தேவைப்பட்டா செவுத்துல சாஞ்சு தூங்கிக்கலாம். முதுகு இருக்கு இல்லைங்களா, அத செவுத்துல சாஞ்சு, இங்க பாருங்க, வெறும் செவுத்துல சாயாதீங்க. செவுறு எழுதியா பண்ணும், உடம்பில் உள்ள உஷ்ணத்தை எல்லாம் புடுங்கிரும். வெறும் செவுத்துல சாயக்கூடாது, வெறும் தரையில உட்காரக்கூடாது. ஒரு பெட்ஷீட் விரிச்சு உட்காரணும். முதுகுக்கு ஒரு தலகாணி வச்சுக்கோங்க, தலைக்கு ஒரு தலகாணி வச்சுக்க, 2 தலகாணி வச்சுட்டு பாருங்க, செவுத்துல சாஞ்சிட்டு அப்படியே படுத்துருங்க. உங்களை மீறி உடம்பு அப்படி 3 தடவை ஆன உடனே படுத்து தூங்கிருங்க. இப்படி தூங்கி பாருங்க, 4 மணி நேரம் தூங்கினா போதும், ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. அப்படி ஜாலியா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம், ஆனா எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. ஏங்க, பஸ்ல போகும்போது தூக்கம் வருதா? கார்ல உட்கார்ந்து போகும்போது தூக்கம் வருதா? ஸ்கூலு காலேஜில் போய் படிக்கிறதுக்கு உட்காந்து டீச்சர் நடத்தும் போது தூக்கம் வருதா? இந்த மாதிரி மீட்டிங் வந்து மற்றவங்க உட்காந்து பேசுறதை கேட்கும் போது தூக்கம் வருதா? ஆனா படுத்தா மட்டும் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? இங்க பண்றது அங்க போய் பண்ணுங்க. 2 நாளா எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துச்சா? மீறி வருதா? சொக்குதா? ஏன் வருது? உட்கார்ந்துட்டே இருந்தா தூக்கம் வரும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, அதனால இனிமேல் தூக்கம் வரலன்னா உட்கார்ந்துட்டே இருங்க. தூங்கிடுவீங்களா? ஹெவி டோஸ் ஒன்று இருக்கு, வேணுமா? ஹெவி டோஸ். ஒருவேளை உட்கார்ந்து தூக்கம் வரலன்னா ஒன்று பண்ணுங்க, என்ன கற்பனை பண்ணி பாருங்க, நான் மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கிற மாதிரி, உடனே தூங்கிடுவீங்க. அதை விட ஹெவி டோஸ் இருக்கு. என்னுடைய வீடியோ வாங்கி வீட்டில் சவுண்டு கம்மியாக வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கு, அப்படியே தூங்கிடுவீங்க. ஒருத்தர் அப்படிதான் என்னோட வீடியோ வாங்கி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு, சார் உங்க வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், நீங்க தெய்வம் சார் அப்படின்னாரு. தேங்க்யூ 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 அப்படின்னு. என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். சொன்னாரு, நைட்டு உங்க வீடியோ மட்டும் போட்டு சவுண்டு கம்மியா வச்சுட்டுனா அப்படியே தூங்கிடுவோம் சார், காலைல வரைக்கும் ஓடும் சார், எப்படிதான் பேசுறீங்களோ தெரியல அப்படி. அட்லீஸ்ட் அதுக்காவது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துட்டு போறேன். தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். யாருமே ஒழுங்கா தூங்குறது இல்லைங்க. இங்க பாருங்க, தூங்காமல் தூங்கும் சுகம் காணும் எக்காலமோ அப்படின்னு பாடல் கேட்டிருக்கீங்களா? புரிஞ்சுக்குங்க, உட்கார்ந்து தூங்குறதாங்க தூங்காம தூங்குறது. படுத்து தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது தான் தியானம். அதனால நைட் டெய்லி கண்டிப்பாக, இங்க பாருங்க, இந்த 2 நாள் நான் பேசுனதுல ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டா, பசி எடுத்தா சாப்பிடணும், உதட்டம் மூடி சாப்பிடணும், சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது, காத்தோட்டமான இடத்துல இருக்கணும், உட்கார்ந்து தூங்கணும். இது 5ம் ரொம்ப 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 முக்கியமானது. இதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி.
மற்றதெல்லாம் விடுங்க, இது 5 தான் ரொம்ப முக்கியமானது. அதனால நைட்டு உட்கார்ந்து தூங்குங்க. இங்க பாருங்க, உட்கார்ந்து தூங்குறதுல என்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ உட்கார்ந்து தூங்குனா இனிமேல் முடி கொட்டவே கொட்டாது. முடி ஏன் தெரியுமா கொட்டுது? நிம்மதி இல்லாம வாழ்ந்தால் கொட்டும். தூக்கம் இல்ல நிம்மதி இல்ல அர்த்தங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்திலேயே எத்தனை பேர் மண்டையில முடியல எல்லாம் பாருங்க. எல்லாரும் ஆம்பளைகள். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சொட்டை விழுந்த எல்லாரும் ஆம்பளைங்க. உலகத்தில் எந்த பொம்பளைக்கும் சொட்டை விழுந்ததே இல்லை. ஏன் தெரியுமா? பெண்கள் எல்லாம் நிம்மதியாத்தான் வாழ்றாங்க. வாயில சொல்லிக்குவாங்க நிம்மதி இல்லைன்னு. ஆண்கள் புத்திசாலி, பெரிய புத்திசாலிங்க. நிம்மதி இல்லாம வாழ்ந்து வாழ்ந்து முடியல கொட்டிரும். இங்க பாருங்க, நைட்டு மட்டும் அரை மணி நேரம் உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா உலகத்தில் யாருக்குமே முடி கொட்டவே கொட்டாது. கொட்ட நேரத்தில் மறுபடியும் முடி முளைக்கும். அடுத்தது, மனதில் டென்ஷன், கோபம், பயம் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா பகல் ஃபுல்லா களைச்சு போட்ட மனசை நைட் அடிக்க வச்சிருவீங்களா? பகல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும், வியாபாரம் ஒழுங்கா பண்ணுவீங்க. சில பேர் இருக்காங்க நாய் மாதிரி சுத்துவாங்க, நைட்டும் பகலா வியாபாரம்னு உருப்படவே முடியாது. ஒழுங்கா வியாபாரம் பார்க்கறவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் பார்ப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, உலகத்தில் 140 கண்ட்ரியில வியாபாரம் பண்ற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் பிசினஸ் பார்ப்பாரு. மற்ற நேரத்தில் சும்மா இருப்பாரு. ஏன்? சும்மா இருக்கிற நேரம் அதிகமா இருந்தாதான் யோசிக்கிறது ஒழுங்கா இருக்கும். செக் பண்ணி பாருங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்டுக்கும் அதே 24 மணி நேரம் தானே, உங்களுக்கு அதே தானே. அப்ப அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நைட்டு மட்டும் 1 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு படுத்து தூங்கினீங்கன்னா வியாபாரம் ஒழுங்கா பண்ணுவோம். என்ன, புத்தி தெளிவா வேலை செய்யும். ரொம்ப அலட்டிக்க மாட்டோம், சும்மா தான் உட்கார்ந்துருப்போம், எல்லா வேலையும் நடக்கும். இந்த புத்தி ஒழுங்கா இல்லைன்னா நாய் மாதிரி சுத்துவோம், எந்த வியாபாரம் ஒழுங்கா நடக்காது. அதே மாதிரி இங்க பாருங்க, நைட்டு உட்கார்ந்து தூங்குறது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா புத்தியும் தெளிவாகுது, மனசும் தெளிவாகுது, முடியும் கொட்டுறதில்ல, மறுபடியும் முளைக்குது, ஞாபக சக்தி அதிகமாகுதுங்க. படிக்கிற குழந்தைகள் ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களா? ஏன் தெரியுமா? நிறைய படிக்க வேண்டியது, அப்படியே படுத்து தூங்க வேண்டியது எல்லாம் மறந்துடும். நைட்டு அரை மணி நேரம் உட்கார்ந்தா பகல்ல படிச்சதெல்லாம் மெமரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தூக்கம் வரும். படிக்கிற குழந்தைகளை நைட்டு மட்டும் 1 மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு படுத்துங்க சொல்லுங்க. ஒரு முறை படிச்சா பசுமரத்தாணி மாதிரி ஞாபகம் இருக்கும். செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, நைட்டு உட்கார்ந்து தூங்கணும். அடுத்தது, இன்னும் தூங்குறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. சுண்டு விரலையும் கட்டை விரலையும் எடுத்துட்டு மற்ற 3 விரலால தாடை கீழே பாருங்க ஒரு பள்ளம் இருக்கும். தாடை கீழே பள்ளம் இருக்கும். இங்க பாருங்க, இந்த தாடை கீழே பள்ளத்துல இங்க ஒரு எலும்பு இருக்கும், இங்க தடவி கொடுக்கணும். இந்த இடத்துல வர்ம புள்ளி இருக்கு, தூங்குறதுக்கான வர்ம புள்ளி. புரிஞ்சுக்கங்க, மூளைக்குள்ள செரட்டோனின், டோபாமின் அப்படின்னு 2 சுரப்பி இருக்கு. அது சுரந்தா தான் தூக்கமே வரும். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, மூளைக்குள்ள அந்த சுரப்பி சுரக்கிறதுக்கான வர்ம புள்ளி இங்கதாங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்தை தடவி கொடுத்தா சூப்பரா தூக்கம் வரும். நைட் என்ன பண்ணுங்க, தூக்கம் வரலன்னா பாருங்க இப்படி. இப்ப தடவாதீங்க, தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க. நானே தெளிவச்சு பேசிட்டு இருக்கேன். ஒரு அம்மா தூங்கிட்டு இருந்து எழுந்திருச்சு, தடவிட்டு மறுபடி தூங்கிருச்சு. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டா, இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்கும் பாத்தீங்களா, நடந்துகிட்டே படிக்கும், உட்கார்ந்து படிக்கும், அப்பெல்லாம் தூங்காது. எந்த குழந்தை பாருங்க இப்படி இப்படி கை வச்சு படிக்குது இல்லையா? உலகத்தில் எந்த குழந்தையும் இப்படி கை வச்சு அரை மணி நேரத்துக்குள்ள படிச்சுதான் சரித்திரமே இல்லை. தூங்கிருங்க. இந்த இடத்துல கை வச்சா தூக்கம் வரும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தூக்கமே வரலன்னா குப்புறப்படுத்துக்குங்க. இந்த மாதிரி கை வச்சுக்குங்க, 2 காலை மடக்கிருங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருங்க, கண்ணை மூடி. இந்த நடிகைலாம் படுத்திருப்பாங்க இல்லையா படத்துல, அந்த மாதிரி படுத்துருங்க, தூங்கிடுவீங்க. அடுத்தது, உச்சந்தலையில் 4 விரலை வச்சு உச்சந்தலையில 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். ஏன்?
உச்சந்தலையில 72,000 நாடி நரம்பு சங்கமிக்குது. இந்த இடத்தை தடவி கொடுத்தா எல்லா நரம்பும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. புரிஞ்சுக்கங்க. அக்குபஞ்சர்ல இந்த இடத்துக்கு DU20 சொல்லுவாங்க. வருமத்துல இந்த இடத்துக்கு கொண்டை கொல்லின்னு சொல்லுவாங்க. இடம் ஒண்ணு, பேர் வேற. அக்குபஞ்சர் டாக்டர் யாராவது தப்பா படிச்சுட்டு வந்து எந்த பாயிண்ட் போறதுன்னு தெரியலன்னா இங்க ஒரு ஊசி குத்தி அனுப்பிச்சுட்டுருவாங்க. இங்க ஊசி குத்துறா தூக்கம் வந்துடும், எல்லா வியாதி குணமாயிரும். புரிஞ்சுக்குங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, பெரியவங்க நிற்கும் பொழுது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையா, அப்படி காலில் விழுந்து ஆசீர்வாதம் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருப்பா அப்படின்னு மனசார வாழ்த்துவோம் இல்லையா. இது பிராணி ஹீலிங். உள்ளங்கையில நல்லா இருந்து நினைச்சிட்டு கொடுத்தோம்னா நமது பிராணசக்தி இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு போகுங்க. இது பெரியவங்க ஆசையா பண்றாங்க, நல்லா இருப்பான்னு. அது ஆட்டோமேட்டிக்கா பிராணி ஹீலிங் பண்றாங்க. இதுக்கு கோர்ஸ் போய் படிச்சுட்டு வராங்க. ரெண்டும் ஒண்ணுதான். கோர்ஸ்ல படிச்சுட்டு வந்தா சக்தி வருது, நினைச்சா வரும். இங்க பாருங்க, பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது காலில் எல்லாம் சக்தி இல்லை. நல்லா கேட்டுக்குங்க. யாராவது காலில் விழுந்தீங்கன்னா நிக்கிறவங்க கை உச்சந்தலைக்கு கரெக்டா போகுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருக்கணும் சொல்றாங்களா, அப்போ இந்த நிக்கிறவங்களுடைய பிராணசக்தி உச்சந்தலை வழியா உள்ள இறங்கும் பொழுது 72,000 நாடி இறங்கும், சந்தோஷம் அடையுது, எனர்ஜி கிடைக்குது. அதனால பெரியவங்க கிட்ட, நமக்கு அன்பு மிகுந்த பெரியவங்க கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திற்கு. சாமியாட்டில் ஆசீர்வாதம் வாங்குறீங்க இல்லைங்களா, அவங்க அன்பா நல்லாருன்னு சொன்னா மட்டும் காலில் விழுங்க. இப்ப இருக்கிற சாமியார்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க செல்போன்ல பேசிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு காலில் போய் விழுந்துட்டு வரோம், பிரயோஜனமே இல்லை. அடுத்தது, நைட்டு தூங்குறதுக்கு கடைசி அரை மணி நேரம் எந்த மாதிரி மனநிலைமை வச்சிருக்கிறோமோ அதுதான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருக்கும். நைட்டு அழகிய பார்த்துட்டே தூங்கினா அழகியாவே இருப்பீங்க, தென்றலை பார்த்துட்டு தூங்கினா மாயா மாதிரியே இருப்பீங்க. நைட்டு கடைசி அரை மணி நேரத்தில் எந்த மாதிரி மனநிலை இருக்குதோ அந்த வைப்ரேஷன் தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால தூங்குறதுக்கு முன்னால கடைசி அரை மணி நேரத்தில் சும்மா இருங்க. எந்த புக்கும் படிக்காம, எந்த செல்போனும் பேசாம, எந்த வாட்ஸ்அப்பும் பார்க்காம, எந்த ஃபேஸ்புக்கும் பார்க்காம, எந்த எஃப்எம் ரேடியோவும் கேட்காம, எந்த டிவியும் பார்க்காம கடைசி அரை மணி நேரம் சும்மா இருந்துட்டு படுத்து பாருங்க, அன்னைக்கு நல்லா இருப்பீங்க. எந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே தூங்குறீங்களோ, எந்த பாட்டை கேட்டு தூங்குறீங்களோ அந்த வைப்ரேஷன் நைட்டு ஃபுல்லா இருக்குங்க. அது உடம்புக்கு கெடுதல் தானே. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கேளுங்க. காலைல எந்திரிக்கும் போது நைட்டு கடைசியா என்ன விஷயத்தை யோசிச்சோமோ அதுவே யாருக்கு ஞாபகத்துக்கு வருதோ, நீங்க நைட்டு ஒழுங்கா தூங்கலை, ஞாபகம் வருதா இல்லையா? காலைல எந்திரிச்சு உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணணும் இதை பண்ணணும் தோணுதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நைட்டு தானே யோசிச்சிங்க, காலைல ஞாபகத்துக்கு வருதா? அப்ப தூங்கவே இல்லைங்க. நிம்மதியா தூங்குனீங்கன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, காலைல எந்திரிக்கும் பொழுது எந்திரிச்சா நம்ம யாரு, நம்ம பேர் என்ன, நாம எங்க இருக்கோம்னு யோசிக்கணும். ரொம்ப நேரத்துக்கு யோசிச்சா அது வேற, ஒரு செகண்ட். சில நேரத்தில் இந்த வீட்டுக்கெல்லாம் நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு ஒரு மத்தியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே படுப்போம் இல்லையா, செருப்பு கழட்டாம துணியை மாத்தாம. நல்லா கேளுங்க, அப்படியே அடிச்சுப்பட்ட மாதிரி தூங்கிடுவோமா? திடீர்னு ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வித்தியாசமான இருக்குமா, நைட்டா பகலா அப்படின்னு தோணுமா இல்லையா? அன்னைக்கு தான் ஒழுங்கா தூங்கி இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க. நிம்மதியா தூங்கினா நம்ம யாருன்னு தெரியாதுங்க, எந்திரிக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அதனால நைட்டு தயவு செய்து அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு தூங்குங்க. காலைல எந்திரிக்கும் பொழுது நம்ம யாருன்னு தெரியாதுங்க, அந்த மாதிரி தூங்கினாதான் தூங்கணும். தூங்கும் பொழுது இடம் நல்லா பெருசா இருக்கணும். எவ்வளவு அகலமான இடத்துல படுக்கிறோமோ அவ்வளவு நல்லா தூக்கம் வரும். எவ்வளவு குறுகலான இடத்துல படுக்கிறோமோ அவ்வளவு தூக்கம் கம்மியாக தான் வரும். நாமெல்லாம் என்ன பண்றோம்னா ஒரு 6க்கு 4 இதான் பெட் சைஸ். ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் 6க்கு 4 பெட்ல ஒரு குழந்தை தான் படுக்கணும், பெரியவங்களாம் படுக்கவே கூடாது. 6 அடிக்கு 4 அடியில் 2 பேர் 3 பேர் படுக்கிறோமா, நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு மனிதன் படுக்கிறதுக்கு பெரிய ஏரியா வேணும்.
கையை காலை நல்லா ஆட்டி, நினச்ச மாதிரியெல்லாம் கையை காலை ஆட்டி படுத்தாதான் நிம்மதியாக தூக்கம் வரும். நாம் என்ன பண்ணுறோம், 6க்கு 4 ஒரு பெட்டில் ஒரு 3 பேர் படுத்திருப்போம். கணவன், மனைவி, ஒரு குழந்தை. எப்படி இருக்கும்? அப்படியே அட்டென்ஷனில் படுத்துக்க வேண்டியது தான். இந்த பக்கம் கணவன், அந்த பக்கம் பள்ளம், இந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சில இடத்துல இந்த பக்கம் கணவன், அந்த பக்கம் பள்ளம். அப்போ நைட்டு படுத்திருக்கும்போது மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த பக்கம் சாஞ்சா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பதிவு இருக்கும். அப்போ அந்த பக்கம் போக மாட்டோம். இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் அதெல்லாம் பாதாளம். 2 பக்கம் போக முடியாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி பேசாமல் படுத்திருந்தா எப்படி நிம்மதியாக தூங்க வரும்? யோசிச்சு பாருங்க. குழந்தை பக்கத்தில் படுக்கும்போது படுத்து தூங்குறீங்களே, மைண்ட் எப்படி நம்ம செட் ஆயிரும்? ஒருவேளை திரும்பி படுத்தா குழந்தை மேலே படுத்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூக்கம் வராதுங்க. நைட்டு படுக்கும் பொழுது அந்த நிறைய ஏரியா இருக்கணும். அதாவது எப்படி வேணாலும் புரண்டு நிமிர்ந்து படுக்கிற மாதிரி இடம் இருந்தால் தான் அன்னைக்கு நிம்மதியாக தூங்கணும் தான் கணக்கு. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டால், இந்த ட்ரெயினில் எல்லாம் போவோம் இல்லையா, ரிசர்வேஷன், அதில் மேலே ஒரு சீட்டு, நடுவில் ஒரு சீட்டு, கீழே ஒரு சீட் இருக்கும். கீழ் சீட்டில் கம்பி இருக்காது, நடு சீட்டில் கம்பி இருக்கும், மேல் சீட்டில் கம்பி இருக்கும். அப்போது கீழே விழுக மாட்டோம். நல்லா கேளுங்க, கீழ் சீட்டில் கம்பியே இல்லை. இது வரைக்கும் யாருமே விழுந்ததே இல்லை. ஏன்? அதாவது அந்த சீட்டில் படுத்துட்டு போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் ஒரு ஷீட் இருக்கும், இந்த பக்கம் பள்ளம் இருக்கும். நல்லா பாருங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேடிக்கை பாருங்க. எல்லாருமே அந்த சீட்டில் போய் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த பள்ளத்து பக்கம் விழுகவே மாட்டாங்க. ஏன்? நைட்டு படுக்கும் பொழுது இந்த பக்கம் பள்ளம், அந்த பக்கம் சீட்டுன்னு நாம் என்ன பண்ணுறோம், நமது ஆள் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்தி தூங்கிடுறோமா? உண்மையிலேங்க நைட்டு தூங்குறோன்னு சொல்கிறோம்ல, நம்ம தூங்குறோம், உள்ளுக்குள்ளே ஒருத்தன் முழிச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் சரியாமல் பாதுகாக்கிறாங்க, அந்த பக்கம் இடிச்சிட்டே இருக்கிறானா? அந்த மாதிரி தான் நைட் நம்ம தூங்கும் பொழுது யாரெல்லாம் அந்த பெட்டில் படுத்து இந்த பக்கம் பள்ளம் அந்த பக்கம் அப்படின்னு நினச்சிட்டு படுக்கிறீங்களோ, அப்போ என்ன ஆகுது, உடம்புக்கு ஒரு குப்புரை படித்து தூங்கணும்னு தோணும், அப்படி திரும்பணும்னு. அப்போது உள்ளிருந்து அவன் என்ன பண்ணுவான், திரும்பாதேன்னு சொல்லி தூக்கத்தை கெடுத்துட்டே இருப்பான். புரிஞ்சுக்குங்க. படுக்கும்போது எப்படி தெரியுமா படுக்கணும்? இங்கே பாருங்க, ஒருவேளை நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இந்த ஹால் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட். நடு ஹாலில் படுக்க சொல்லிடுவோம். ஒரு 50 பாய் லைனாக விரித்து நடு ஹாலில் நடுவில் படுக்க சொல்லுவோம். இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் படுக்கிறீங்க சரியா அப்படின்ட்டு ஒரு கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவோம். காலையில் கேமரா ஆன் பண்ணி பார்த்தா அவர் எப்படி தெரியுமா தூங்கியிருப்பார், அந்த இடத்துல இருக்க மாட்டார், 15 அடி தள்ளி போயிருப்பார். இன்னைக்கு மட்டும் ஏன் 15 அடி தள்ளி போனார்? அப்போது சப்கான்ஷியஸாக முடிவு பண்ணிட்டாரு, ஆளில் யாருமே இல்லை, எப்படி வேணால் தூங்கலான்னு. நைட்டு கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டு அப்படி புரண்டு இப்படி புரண்டு பர்வதாசனம், வக்ராசனம், மச்சேந்திராசனம், யோகா, எல்லா ஆசனங்களையும் எல்லாம் முடிச்சிருவார் நைட்டு. யோகா தனியாக செய்ய வேண்டாம். உண்மையிலேங்க நைட்டு படுக்கும்போது மட்டும் நம்ம கையை உடம்புட்ட சொல்லிடணும், இங்கே பார் நைட்டு எப்படி வேணாலும் புரண்டு நிமிந்து என்னமோ பண்ணிக்கோ, காலையில் ஒழுங்காக எனக்கு உடம்பு எனர்ஜிட்டிக்காக கொடுன்னு சொல்லி படுத்து பாருங்க, நைட்டு யோகாவே முடிஞ்சிருது. இவருங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவருங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு 25 வயசு வரைக்கும் 8க்கு 10 ரூமில் நாங்கள் எங்கள் கூட 3 பசங்க, தம்பி அண்ணன் ஒன்று தம்பி ஒன்றுங்க, எங்கள் வீட்டில் 3 பசங்க, பொண்ணும் கிடையாது, 3 பேரும் 8க்கு 10 ரூமில் படுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 25 வயசு வரைக்கும். யோசிச்சு பாருங்க, அப்படி நேராக படுத்துக்க வேண்டியதான். இந்த பக்கம் அவரு, இந்த இவரு, ஒன்றுமே இல்லை. நான் வாழ்க்கையில் முதல்ல சம்பாதிச்சு தெரியாம பண்ணேன். முதல்ல எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாடகைக்கு வீடு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையில் வீடை காலி பண்ணுறோன்னு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் தனி ரூம், அப்பாடா அப்படின்னு ஒரு தனி ரூமில் ஒரு நாள் நைட்டு புரண்டு படுத்தங்க, அன்றைக்கி தான் நிம்மதி. ஸோ தூங்கும் பொழுது அந்தளவுக்கு தூங்கணும். சில பேர் சோபாலையே படுத்து தூங்கிட வேண்டியது, சில பேர் சின்னதாக இருக்கும், 6க்கு 3 சைஸ் இருக்கும் கட்டில், அது அப்படியே படுத்து தூங்குறது. அப்போ என்ன ஆகும், நிம்மதியாக தூக்கம் வராது. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். தயவுசெய்து பெட்ரூமில் கட்டில் வாங்காதீங்க, ஒரு 4-5 பெட்டு வாங்கிக்கிங்க. நைட்டில் ஓரமாக எடுத்து அடுக்கி வச்சுருங்க. நைட்டு உங்கள் பெட்ரூம் ஃபுல்லாக பெட்டு போட்டுருங்க, எல்லாம் உருண்டு பிறண்டு படுத்து போங்க, ஜாலியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நைட்டு படுக்கிற ரூமில் ஏரியா நிறையா இருக்கணும். யோசிச்சுக்குங்க.
முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. நான் செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும், நல்ல நிம்மதியா இருக்கும் தூக்கம். அடுத்தது, நைட்டு யாருக்காவது தூக்கம் வரலன்னா டக்குன்னு பல்ல பாருங்க, 2 பல்லும் அமுத்திட்டு இருக்கும். பல்ல கடிச்சா தூக்கம் வரவே வராது. பல்ல எப்ப கடிக்கிறோமோ புத்தி மனசும் அடுக்கி வைக்கலேன்னு அர்த்தம். யாருக்காவது தூக்கம் வரலன்னா டக்குன்னு பல்லக்கு வேணிங்க, 2 லேசா அமுத்திட்டு இருக்கும். அந்த பல்ல 2 விரிச்சு வச்சா, தொடாம வச்சிங்கன்னா உடனே தூங்கிடுவீங்க. அவ்வளோதான். செக் பண்ணி பாருங்க. இது தூங்குறதுக்கான ஒரு மெத்தட். அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால 1/2 மணி நேரம் எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவா மாறுவோன்னு சொன்னா, அதான் ஒரு ஐடியாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உங்களுடைய மத புக் எடுத்து படிங்க. பகவத்கீதா, குரான், பைபிள் ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. தூங்குறதுக்கு முன்னால் கடைசியாக இறை சிந்தனையோடு தூங்கினோம்னா த வாஸ்டாக இருக்கும். கடைசியாக தூங்குறதுக்கு முன்னால் நினைக்கிற விஷயம் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அப்போ ஆழ்ந்த தூக்கம் வரும். எப்படியும் பகவத்கீதை எடுத்து வச்சா தூக்கம் தான் வரும். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் படிச்ச மாதிரியாச்சு, தூங்குன மாதிரியாச்சா இல்லையா? இது ஒரு டெக்னிக் தூங்குறதுக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம், இப்போ நான் ஒரு தூக்கத்தை சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த தூக்கத்துக்கு பேரு டுவா தூக்கம், டுவா ஸ்லீப். இந்த பேர் நான் தான் வச்சேன். டுவா அப்படின்னா மலேசியன் லாங்குவேஜில் 2ன்னு அர்த்தம். இந்த டியூவல் சொல்றாங்க இல்லையா, டபுள் சிம். டுவா இரட்டை தூக்கம், டபுள் ஸ்லீப். அதாவது யாரா இருந்தாலும் நாம இன்னொருத்தரை ஒரு 1/4 மணி நேரத்தில் ஆழ்நிலை தூக்கத்துக்கு கொண்டு போக முடியும். எனக்கு அந்த டெக்னிக் தெரியும். இங்கே யார் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமா தூங்காமல் இருந்தாலும் சரி, வந்தீங்கன்னா படுத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களை ஆழ்நிலை தூக்கத்துக்கு நான் கொண்டு போயிடுவேன். அதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும். அந்த டெக்னிக்கை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் எல்லாத்தையும் தூங்க வைக்க முடியாது, நீங்களே மாற்றி மாற்றி தூங்கிக்கணும். அதை எப்படி தூங்க வைக்கிறதுனா, ஒருத்தரை இன்னொருத்தர் தூங்க வைக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அது என்னென்ன கேட்டிங்கன்னா, நமது உடம்பில் ஆறா இருக்கு. ஆறான்னா கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடம்பு ஆறா. நமது ஆறாவும் இன்னொருத்தருடைய ஆறாவும் ஒன்று சேர்ந்தா நமது புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா மனசு வேலை செய்யாது. புத்தி மனசும் வேலை செய்யலைன்னா உடம்பு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிடும். அவ்வளோதாங்க, புரிஞ்சுக்குங்க. புத்தியை ஆஃப் பண்ணா தூக்கம் வரும். நமக்கே தூக்கம் வர மாட்டேங்குது, எதையாவது யோசிச்சிட்டே இருக்குது. நம்ம ஒரு நோயாளி, நம்ம தூக்க மாத்திரை சாப்பிட்றோம், இப்படி நினைக்க எதையோ பிஸ்னஸ், குடும்பம், பிரச்சனை, ஏதாவது யோசிச்சுட்டே இருக்க என்ன ஆகுது? தூக்கம் வர மாட்டேங்குது. கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பற்றி யோசிச்சிட்டே இருக்கும். சில பேர் ரொம்ப புத்திசாலிக்க பார்த்தாலும் பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் சொத்தெல்லாம் சேர்த்திருக்க மாட்டாங்க, யோசிக்கிறது தான். சில பேர் உட்காந்துட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்க வேண்டியது. ஒருவேளை ரோகிணி கல்யாணம் பிரசாந்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, யோசிச்சுட்டு இருக்கிறது உட்காந்து. சார் ராகினியா என்னமோ, இப்படி பல பேத்துக்கு பல யோசனை. அதனால என்ன ஆகுதுன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. புத்தி ஆஃப் பண்ணதாங்க தூக்கம் வரும். 2 பேர் ஆறா ஒன்று சேர்த்தனா புத்தி வேலை செய்யாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, தனியா இருந்து பாருங்க. ஒரு கார்ல தனியா போங்க, நீங்க ஓட்டிட்டு போங்க காரை, உங்க புத்தி ஸ்பீடா வேலை செய்யும். பார்த்துருக்கீங்களா? ஸ்பீடா வேலை செய்யும், எல்லாத்தையும் யோசிக்கும். அது இது அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். கூட யாராவது கார்ல உட்காந்தா புத்தி ஸ்லோவா தான் வேலை செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்க. பஸ்ல தனி சீட்ல உட்காந்து பாருங்க, புத்தி வேலை செஞ்சுட்டே இருக்கும். யாராவது வந்து பக்கத்தில் உட்காந்தா புத்தி வேலை செய்யாது. 2 ஆறா ஒன்று சேர்ந்துடும். இந்த ஆம்பளைகள்லாம் பாருங்க, ஆஃபீஸில் இருக்கும்போது பிஸ்னஸ் சூப்பரோடு யோசிச்சிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்தோன்னா எல்லாம் போயிடும், ஒன்றுமே வேலை செய்யாது. திட்டு வாங்குவாங்க, ஐயோ உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு தெரியலம்மா, இங்கே வந்தால் மட்டும்தாம்மா, இல்லை வெளியே போட இருக்குதுமா அப்படிம்பாங்க. 2 ஆறா ஒன்று சேர்ந்தா புத்தி வேலை செய்யாதுங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், புதுசாக ரிசர்ச் பண்ணி ஒருத்தரை எப்படி தூங்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், யார் தூங்கணுமோ அவங்க படுத்துக்கணும். யார் தூங்க வைக்கணுமோ, யார் தூங்க வைக்கிறீங்களோ நீங்கள் உட்காந்துக்கணும். யாருக்கு தூக்கம் வேணுமோ படுத்துக்கணும். பாருங்கள், படுத்துட்டு குப்புறப்படக்கூடாது, மல்லாக்க படுக்கணும்.
கை ரெண்டும் பின்னக்கூடாது, கை ரெண்டும் தொடக்கூடாது. ரெண்டு கை ஒன்று சேர்த்தா கரண்ட் உள்ள பாஸ் ஆகும், நிம்மதியாக தூக்கம் வராது. கை ரெண்டு தனித்தனியாக இருக்கணும். கால் ரெண்டும் பின்னக்கூடாது, கால் ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். அதனால தான் சவாசனத்தில் காலும் கையும் ஏன் தனித்தனியாக வைக்கிறோம்னா அப்போ தான் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போக முடியும். இப்படி படுத்துக்கணும். தூக்கம் யாருக்கு வேணுமோ கண்ணை மூடிக்கணும். தூங்க வைக்கிற நாம் என்ன பண்ணோம்னா, அவர் படுத்திருக்காரு இல்லையா, தலை இருக்கு இல்லையா, தலைக்கு மேலே போய் உட்காந்துக்கணும். ஹலோ, தலைக்கு மேலே போய் உட்காந்துடக்கூடாது, தலைக்கு 2 அடி மேலே போய் உட்காந்துக்கணும். சொல்றத தெளிவாக சொல்லணும். தலை இருக்குன்னா ஒரு 2 அடி மேலே தள்ளி போய் உட்காந்துக்கணும். சரிங்களா? சாதாரணமாக உட்காந்துட்டு இப்போ ரிலாக்ஸா உங்களுடைய 10 விரல் நுனி இருக்கு இல்லையா, டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், அந்த 10 விரல் நுனியை அவர் தலையில வைக்கணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, அதுக்காக லேசா வைக்கக்கூடாது, அழுத்துறீங்கன்னு தெரியணும். கை இப்படி வைக்கக்கூடாது, விரல் நுனி மட்டும்தான் வைக்கணும். நகம் இருந்தால் வெட்டிடணும், நகம் படக்கூடாது. இப்படி 10 விரலை பாருங்க, இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? வச்சுட்டு என்ன ரூல்ஸ்னா, படுத்திருக்கிறவங்க கண்ணை மூடி பேசாமல் படுத்திருக்கணும். உட்கார்ந்துருக்கிறவங்க சாதாரணமாக உட்காந்துட்டு கையை வச்சிருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பொசிஷன் மாற்றணும், லொக்கேஷன், அந்த இடம் இருக்கு இல்லையா, தள்ளி வைக்கணும். பாருங்க இப்படி. இடம் மட்டும் மாற்றி வைக்கணும், பின் தலைக்கு மட்டும் வைக்க வேண்டாம். பின் தலையில் வச்சா தூக்க களைஞ்சிருது. மேல் தலை, சைடு, பக்கவாட்டில், இந்த நெத்தியில் கூட வைக்கலாம். பாருங்க, எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அங்கங்கெல்லாம் கையை மாற்றி மாற்றி வைக்கலாம். சாரி, சின்ன கரெக்ஷன், எங்கெங்கெல்லாம் முடி இருந்ததோ அங்கேயும் வைக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. தலையில வைக்கலாங்க. இப்படி இங்க பாருங்க, குறைஞ்சது 1 மணி நேரம் வைக்கணும். அந்த கை வச்சிருக்கும் போது 5 நிமிஷம் பொசிஷன் மாத்திரமா 1 மணி நேரம் பிடிச்சிட்டே இருக்கணும். ஒருவேளை கை வலிச்சா ஒரே ஒரு கையை மட்டும் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கையை வச்சு அந்த கை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் மெதுவாக பண்ணலாம், எந்திரிச்சிடக்கூடாது. ஒருவேளை யூரின் வருது, முடிஞ்ச வரைக்கும் யூரின் போயிட்டு வந்து உட்காருங்க, தண்ணி குடிச்சு வந்து உட்காருங்க. ஒருவேளை நடுவில் யூரின் வருது, தண்ணி குடிக்கணும்னா எந்திரிச்சு போகலாம். பட் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி போகிறதா இருந்தால் மெதுவாக கையை எடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் கை வச்சுக்கலாம். ஆக மொத்தம் நான் சொல்கிறது மினிமம் 1 ஹவர் பிடிக்கணும். இந்த 1 ஹவர் இங்கே பாருங்க, யாராவது இப்போ வந்தீங்கன்னா நான் கை வைக்கிறேன், என்னங்க தெரியுமா, 15 நிமிஷத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் டைம் தூக்கம் வந்துடும். நம்மளை மீறி தூங்கிடுவேங்க. நீங்கள் நினைச்சாலும் முடிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன், தூங்கிடுவீங்க. முடியாது. ஏன்னா 2 ஆறா ஒன்று சேருது, நேரடியாக பிரெயினுக்குள்ளே போகுது, புத்தி ஆஃப் ஆயிருங்க. ஒருத்தர் 5 நிமிஷம் தூங்கிடுவார், ஒருத்தர் 15 நிமிஷம் ஆகும், ஒருத்தர் 20 நிமிஷம் ஆகும், தெரியாது. தூங்குனதுக்கு அப்புறம் பிடிக்கணும். ஏன்? இப்பதான் தூங்கியிருக்காரு, தூங்குனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் பிடிக்கிறீங்களோ அவ்வளவு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போவாங்க. டீப் 4 மணி நேரம் கூட பிடிக்கலாம், அவ்வளவு உள்ளக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கை வச்சுட்டு மெதுவாக கையை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க வாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. அது எந்திரிக்கிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகலாம், தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் டிவி, செல்ஃபோனு, ஹாரன் சவுண்டெல்லாம் இல்லாமல், ஏன்னா கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் கை வச்சிருப்போம். ஒரு செல்ஃபோன் அர்றா நாக்க முட்டாங்கன்னு எந்திரிச்சிருவாங்க. ஸோ செல்ஃபோன், டிவி எல்லாம் இந்த ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு சவுண்டெல்லாம் இடத்துல படுக்க வச்சு செய்யணும். இதில் என்ன ஒரு காமெடினா, இந்த கை வச்சு தூங்க வைக்கிறோம் இல்லையா, ஒருத்தர் பயங்கர புத்திசாலி மாதிரி முடிஞ்ச தூங்க வை பார்க்காம படுத்திருப்பாரு. கரெக்டாக 10 நிமிஷம் எப்படி தெரியுமா தூங்குவார்? ஆழ்நிலை தூங்குவார். அவர் ஆழ்நிலை தூங்குறாரு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் பாருங்க, இப்படி தான் தூங்குவார். இது வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கை வைக்கும்போது அப்படி தான் தூங்குவீங்க. அதை வீடியோ எடுத்து அவர் கையில் கொடுங்க, முடிஞ்ச ஃபேஸ்புக்கில் போடுங்க, நிறைய லைக் வரும். ஸோ புரிஞ்சுக்குங்க, இதுக்கு பேர் டுவா ஸ்லீப். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டுவா ஸ்லீப்பை பயன்படுத்தி நான் பல பேர்த்துடைய பல வியாதி குணப்படுத்தியிருக்கேங்க. 15 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவங்க, சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டென்ஷன், கோபம், பயம், நிம்மதி இல்லாதவங்க, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இல்லைங்களா. நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு
சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு படுக்க சொல்லி கை வச்சுக்குவேன். ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருப்பாங்க. நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். சொல்லுவாங்க காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிச்சாங்க அப்படின்னு. அந்த ஒரே நாள் தூக்கத்திலேயே அவங்களுடைய எல்லா வியாதி குணமாயிரும். ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் தூங்கினதே இல்லை, நிம்மதியான டீப் ஸ்லீப், அப்புறம் காலையில் எந்திரிச்சு கிளியர் ஆயிடுவாங்க. இப்படி பல பேர் பல நோய் குணமாயிருக்குது. ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை, ஒவ்வொருத்தரும் போய் தலையில் கை பிடிக்க எனக்கு டைம் இல்லை, அதை சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு வியாதி இருந்தால் ரொம்ப சிம்பிள் டெக்னிக், டெய்லி 1 மணி நேரம் அவங்க தலையில் கை வச்சா வேலை முடிஞ்சுதா இல்லையா? கால் டாக்ஸி பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கேயாவது போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக 1 ஹவர் செலவு பண்ணால் போதுமா இல்லையா? சொல்லும்போது சொல்கிறீங்க இல்லையா, என் பொண்ணுக்காக பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் தொடர்ந்து டைம் இல்லை அப்படிங்கிறது. 1 மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. 30 நாள் டெய்லி கை வச்சு பாருங்க. எப்பேற்பட்டாலும் வேற ஆளா மாறிடுவாங்க. அமைதியா, நிம்மதியா, சந்தோஷமா ஆளா மாறிடுறாங்க. இல்லை ஒரு நாள் மாற்றி மாற்றி பண்ணுங்க. ஒரு நாள் ஹஸ்பண்ட் தூங்க, ஒரு நாள் ஒய்ஃப் தூங்க, 2 பேத்துக்கு சிக்கல் தீர்ந்து போச்சு. ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படி நான் பல ஊரில் நிறைய பேர் இந்த சைக்காட்டிக் நோய் இருக்கிறவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு ஆள் வச்சுட்டாங்க. 5000 ரூபா சம்பளம், டெய்லி நைட்டு 1 மணி நேரம் கை வச்சுட்டு போயிடணுமாமா. அந்த வீட்டு வேலை செய்வாங்க இல்லையா லேடிஸ், அவங்களாம் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. சூப்பர் ஐடியா, வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆச்சு, தூங்கின மாதிரி ஆச்சு. இதுக்கு பேர் டுவா ஸ்லீப். சரிங்களா? இது ட்ரை பண்ணுங்க. இது இன்ஸ்டன்ட். ஒருவேளை நீங்கள் யார் வீட்டுக்காவது போகிறீங்க, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா, மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி தூங்க வச்சு ஒரு நாள் தூங்க வச்சு பாருங்க, சந்தோஷமாக சொல்லுவாங்க, அன்றைக்கி நீங்கள் வந்து தூங்க வச்சிங்களே நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போது 1 மணி நேரத்தில் ஒருத்தருக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? இதுக்கு பேர் டுவா ஸ்லீப். இவ்வளோதாங்க. தூக்கத்தை பற்றி நம்ம நிறையா பார்த்தோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். தூக்கம் என்பது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தூங்கணும்னு அளவு கிடையாது. நைட்டு படுங்க, அதுவா தூங்கும், அதுவா எந்திரிக்கும். தூக்கத்துக்கு ஓய்வுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல்ல ஓய்வெடுக்கும், அப்புறம் தான் தூங்கும். டெய்லி மாறிட்டே இருக்கும், கணக்கெல்லாம் கிடையாது. அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. நைட்டு லேட்டாக படுத்தா காலை லேட்டாக தான் எந்திரிக்கணும். நைட்டு சீக்கிரம் படுத்தா காலை சீக்கிரம் எந்திரிச்சுக்கலாம். தூக்க மாத்திரையை பயன்படுத்தக்கூடாது. தூக்க மாத்திரை பயன்படுத்துறவங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டெய்லி டுவா ஸ்லீப் கொடுத்து நைட்டு உட்காந்து தூங்கி இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து 1 மாதம் தூக்க மாத்திரை இல்லாமல் என்னைக்கு நீங்கள் ஒழுங்காக 1 மாதம் தூங்கிட்டீங்களோ அப்புறம் நீங்கள் நல்லா இருவீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாத்திரை தேவைப்படாது. தாடைக்கு கீழே தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். உச்சந்தலையில் தடவி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும். நைட்டு கடைசி 1/2 மணி நேரம் நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சிருக்கணும். பல்ல கடிச்சா தூக்கம் வராது, பெரிய இடத்துல படுக்கணும். இப்படி தூங்குறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக்கில் தூங்கி பாருங்க. அப்படி தூங்கினா தூக்கமும் மருந்தாக மாறுது. அதனால நாம் நிம்மதியாக தூங்குவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வையகம்.